கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். இதை குறித்தெல்லாம் விளக்கல, நான் சின்ன எக்ஸாம்பிள் மூலம் சொல்றேன். நேரம் முடிஞ்சு விட்டது, அதனால ஒரு சீக்கிரமா முடிச்சிடணும். அப்போ இது வாசிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் மித்தமாக மாத்திரமல்ல, கவனிங்க, இயேசுவின் மித்தம் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்ப, இந்த சம்பவம் நடக்கும் முன்னாடி எழுத்தின்படி ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பினார். அது யாருன்னா லாசருவை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் எதற்காக எழுதப்படுகிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை நீங்களும் நாங்களும் புரிந்து கொள்ளும்படியாக அந்த ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கார். அங்க லாசரு ஏன் அவர் மறிக்க விடணும், அவன் 3 நாள் கல்லறையில இருந்து நாரணும், அவனை ஆண்டவர் ஏன் உயிர்ப்பிக்கணும், எதுக்கு என்று சொன்னால், இந்த உயிர் தெரிந்த அனுபவம் உங்களுக்கு லாசரு மாதிரி நடக்கல. நீங்க அக்கிரமத்தில் பாவத்தில் இருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். நீங்க ஒரு நாள், நம்ம வாழ்க்கை 4 நாள் ஆச்சுன்னா அவன் லாசருக்கு சரீரம் நாற்றம் எடுக்குமே. அவனுடைய சகோதரி சொன்னா நாற்றம் எடுக்குமே. நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையா இருந்தது, கெட்ட வார்த்தை பேசுகிற வாழ்க்கையா இருந்தது, நம்ம குடிக்கிற வாழ்க்கையா இருந்தது, அடிக்கிற வாழ்க்கையா இருந்தது, லஞ்சம் வாங்குற வாழ்க்கையா இருந்தது, நம்ம மோசமான செயல்களை செய்கிற வாழ்க்கையா இருந்தது. வெளியில தெரிஞ்சிருக்கும், கம்மியா இருக்கும். உங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறீங்க என்று. அந்த காரியங்களை தெரிந்த நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கப்பட்டு போது அந்த லாசரு நாற்றம் எடுத்த அவனுடைய வாழ்க்கை இந்த நாள்ல உயிரோடு எழுப்பப்பட்டது. இப்போ அந்த இயேசுவை பார்க்கும்படியாக மட்டும் ஜனங்கள் வரல. வேதத்தை நல்லா பாருங்க, இயேசுவை பார்க்க மட்டும் வரல, லாசருவையும் பார்க்கும்படி விரும்பினார்கள். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெரிந்த உங்களை இந்த உலகம் பார்க்க விரும்புகிறது. ஹல்லேலூயா. உயிர் தெரிந்த இயேசுவை அவர்கள் பார்த்தபோது அவர் நினைச்சார்கள், லாசரின் மித்தமாக மட்டும் விசுவாசிக்கவில்லை, இயேசுவின் மித்தம் மட்டும் விசுவாசிக்கல, லாசரு மித்தமாகவும் தேவன் மேல விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம சபையாக தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள நடந்துட்டது, ஏற்கனவே